முழுமையான போர் நிறுத்தம் ஏற்பட வேண்டுமானால் ஹோர்முஸ் ஜலசந்தியில் அமெரிக்க கடற்படை முற்றுகை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இன்றைய பார்வை நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். ஈரான் மீதான போர் நிறுத்தத்தை நீடிப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த சில மணி நேரங்களிலேயே ஹோர்முஸ் ஜலசந்தியில் 2 சரக்கு கப்பல்கள் மீது ஈரான் ராணுவம் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளது. பாகிஸ்தானில் நடைபெறவிருந்த அமைதி பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்த நிலையில் இந்த தாக்குதல் மத்திய கிழக்கில் மீண்டும் போர் மேகங்களை சூழ செய்துள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா கடந்த பிப்ரவரி மாதம் போரை ஆரம்பித்தது. 1 மாதத்திற்கு மேலாக நீடித்த இந்த போர் இந்த மாதம் தற்காலிகமாக முடிவுக்கு வந்தது. இரு தரப்புமே பேச்சுவார்த்தைக்கு சம்மதித்தன. பாகிஸ்தானில் பேச்சுவார்த்தை நடந்த போதிலும் இரு தரப்பிற்கும் இடையே எந்த ஒரு உடன்பாடும் எட்டப்படவில்லை. இதனால் போர் மீண்டும் வெடிக்கும் சூழல் உருவானது. இந்த சூழலில் தான் ஈரான் உடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நீடிப்பதாக ட்ரம்ப் அறிவித்தார். இதற்கிடையே ட்ரம்ப் இதுபோல அறிவிப்பை வெளியிட்ட கொஞ்ச நேரத்திலேயே அங்கிருந்த கப்பல்களை ஈரான் மீண்டும் தாக்கியுள்ளது. இதனால் வளைகுடா பகுதியில் மீண்டும் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ளன. பிரிட்டிஷ் ராணுவத்தின் கடல்சார் வர்த்தக செயல்பாட்டு மையம் தாக்குதல் குறித்த தகவல்களை உறுதி செய்துள்ளது. ஈரானுக்கு அருகே சென்ற போதே இந்த தாக்குதல்கள் நடந்துள்ளன. அதாவது முதல் தாக்குதல் காலை 7:55 மணியளவில் ஈரானின் புரட்சிகர காவல் படை ஒரு கண்டெய்னர் கப்பல் மீது எந்தவித முன்னறிவிப்புமின்றி துப்பாக்கிச்சூடு நடத்தியது. இதில் கப்பல் சேதமடைந்தாலும் யாருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை. இரண்டாவது தாக்குதலை பொறுத்தவரை மற்றொரு சரக்கு கப்பல் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதால் அது கடலிலேயே நிறுத்தப்பட்டது. இங்கும் உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை. இந்த தாக்குதல்களில் ஈரானும் உறுதி செய்துள்ளன. இருப்பினும் ஹோர்முஸ் ஜலசந்தி தங்களின் முழு கட்டுப்பாட்டில் இருப்பதை உலகிற்கு உணர்த்த ஈரான் செய்த சட்டப்பூர்வமான நடவடிக்கை என அந்நாட்டு ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. போர் நிறுத்தத்தை நீடித்தாலும் ஹோர்முஸ் ஜலசந்தியில் அமெரிக்கா மேற்கொண்டு வரும் கடல்சார் முற்றுகையை விலக்கப் போவதில்லை என ட்ரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அவர் மேலும் ஈரான் நிதி ரீதியாக சரிந்து கொண்டிருக்கின்றது. அவர்களுக்கு உடனடியாக பணம் தேவைப்படுகின்றது. அதனால் ஹோர்முஸ் ஜலசந்தியை திறக்க துடிக்கிறார்கள் என ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அமெரிக்காவின் முற்றுகையால் துறைமுகங்கள் முடங்கியுள்ள நிலையில் ஈரான் தனது கௌரவத்தை காப்பாற்றவே இந்த தாக்குதல்களை நடத்துவதாக அமெரிக்க தரப்பு விமர்சிக்கிறது. உலகளாவிய கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு வர்த்தகத்தில் 20% இந்த குறுகிய ஜலசந்தி வழியாகவே நடைபெறுகின்றது. கடந்த 24 மணி நேரத்தில் இங்கே கப்பல் போக்குவரத்து முற்றிலும் ஸ்தம்பித்துள்ளது. ஏற்கனவே அமெரிக்கா ஈரானின் சில கப்பல்களை கைப்பற்றியுள்ள நிலையில் பதிலுக்கு ஈரான் கப்பல்களை தாக்கியிருப்பது சர்வதேச எரிசக்தி சந்தையில் பெரும் பதற்றத்தை உருவாக்கியுள்ளது. அமைதி பேச்சுவார்த்தைக்கான கதவுகள் திறந்திருப்பதாக ஒருபுறம் கூறப்பட்டாலும் களத்தில் துப்பாக்கி சத்தங்கள் ஓயவில்லை. அமெரிக்காவின் பொருளாதார முற்றுகை ஈரானை ஒரு இறுக்கமான நிலைக்கு தள்ளியுள்ளது. ஈரானின் இந்த ஆக்ரோஷமான பதிலடி ஒரு பெரிய போருக்கு வழிவகுக்குமா அல்லது பேச்சுவார்த்தைக்கு அவர்களை கொண்டு வருமா என்பதே இப்போது உலகம் முற்று பார்க்கும் கேள்வியாக உள்ளது. இதேவேளை அமெரிக்கா மீண்டும் ஏதேனும் தாக்குதல்களை தொடங்கினால் முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட இலக்குகள் மீது உடனடி தாக்குதல் நடத்த தயாராக இருப்பதாக ஈரான் ராணுவம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரானின் ஹாதம் அல் அன்பியா மத்திய தலைமையகத்தின் ஊடக பேச்சாளர் இப்ராஹிம் சோல்பகாரி இந்த முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அந்நாட்டு ராணுவ தளபதிகள் தொடர்ச்சியாக அச்சுறுத்தல் விடுத்து வரும் நிலையில் ஈரானின் இந்த அறிக்கை சர்வதேச அளவில் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. இது தொடர்பாக இப்ராஹிம் சோல்பகாரி தெரிவிக்கையில், எங்கள் வலிமை மிக்க படைகள் நீண்ட காலமாகவே 100% தயார் நிலையில் உள்ளன. நாங்கள் எப்போதும் துப்பாக்கி விசையிலேயே கை வைத்துள்ளோம். ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கு எதிராக ஏதேனும் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டால் அதற்கு உடனடியாகவும் சக்தி வாய்ந்த முறையிலும் பதிலடி கொடுக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். பாகிஸ்தான் அதிகாரிகளின் வேண்டுகோளை ஏற்று அமெரிக்கா தற்காலிக போர் நிறுத்தத்தை நீடிப்பதாக அறிவித்திருந்தது. இருப்பினும் ஈரானிய துறைமுகங்கள் மீதான கடற்படை முற்றுகை தொடரும் என ஜனாதிபதி ட்ரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். அமெரிக்காவின் இந்த நிலைப்பாட்டிற்கு பதிலடி கொடுக்கும் வகையிலேயே ஈரான் ராணுவத்திடமிருந்து இந்த ஆவேசமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதேவேளை முழுமையான போர் நிறுத்தம் ஏற்பட வேண்டுமானால் ஹோர்முஸ் ஜலசந்தியில் அமெரிக்க கடற்படை முற்றுகை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகரும் ஈரான் அமெரிக்க இடையிலான பேச்சுவார்த்தை குழுவில் ஒருவருமான முகமது ஃபாகர் ஹலீஃபாஃப் தனது எக்ஸ் தளத்தில் ஈரான் துறைமுகங்கள் மீது அமெரிக்கா விதித்துள்ள கடற்படை முற்றுகை நிறுத்தப்பட்டால் மட்டுமே
முழுமையான போர் நிறுத்தம் சாத்தியமாகும். இத்தகைய அப்பட்டமான போர் நிறுத்த விதிமீறல்கள் நீடிக்கும் வரை ஹோர்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பது சாத்தியமற்ற ஒன்று என்று தெரிவித்துள்ளார். முன்னதாக நேற்று காலை அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் ஈரான் போர் நிறுத்தத்தை நீடிப்பதாக அறிவித்தார். ஈரானுடனான போர் நிறுத்தம் நீடிக்கப்படுகின்றது. அமைதி ஒப்பந்தம் சார்ந்து ஒருங்கிணைந்த முன்மொழிவை ஈரான் முன்வைக்கும் வரையில் இந்த போர் நிறுத்தம் தொடரும். அதே நேரத்தில் ஈரான் துறைமுகங்கள் முற்றுகையிட்டுள்ள அமெரிக்க ராணுவத்தின் பணியை தொடர்ந்து மேற்கொள்ளுமாறு நான் கூறியுள்ளேன் என தனது அறிவிப்பில் அவர் தெரிவித்திருந்தார். உலக நாடுகளின் வேண்டுகோளுக்கு இணங்க போர் நிறுத்தம் மேற்கொள்ள தயார் என்றாலும் அதற்கு பிரதிபலனாக தங்களின் கடல்சார் வர்த்தக சுதந்திரத்தை அமெரிக்கா அங்கீகரிக்க வேண்டும் என்பதில் ஈரான் உறுதியாக உள்ளது. இதேவேளை அடுத்த 36 முதல் 72 மணி நேரத்திற்குள் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடைபெற வாய்ப்புள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சூசகமாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது நம்பிக்கையை அமெரிக்க செய்தி நிறுவனம் ஒன்றிடம் வெளிப்படுத்தியுள்ளார். அதில் ஈரானுடனான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்புள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதில் முன்னேற்றம் காணப்படும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இதை அவரது டெக்ஸ்ட் மெசேஜ் மூலம் அந்த நிறுவனம் உறுதி செய்துள்ளது. மேலும் இந்த பேச்சுவார்த்தை அடுத்த 36 முதல் 72 மணி நேரத்திற்குள் நடைபெறும் என பாகிஸ்தானில் இருந்து கிடைத்துள்ள தகவல்கள் உறுதி செய்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. முன்னதாக இலங்கை நேரப்படி நேற்று காலை அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் ஈரான் போர் நிறுத்தத்தை நீடிப்பதாக அறிவித்திருந்தார். கடந்த பிப்ரவரி 28 ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் தாக்குதல் நடத்தின. இதைத் தொடர்ந்து இஸ்ரேல் மற்றும் வளைகுடாவில் உள்ள அமெரிக்க நேச நாடுகள் மீது ஈரான் பதில் தாக்குதல் நடத்தியது. ஹோர்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டதால் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே 2 வார கால போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது. இந்த போர் நிறுத்தம் நேற்றுடன் நிறைவடைந்தது. இந்த சூழலில் ட்ரம்ப் இதனை நீடித்துள்ளார். ஈரான் துறைமுகங்களை அமெரிக்கா முற்றுகையிட்டுள்ளது போர் நிறுத்த ஒப்பந்த விதிமீறலாகும். அதை அமெரிக்கா விலக்கிக் கொண்டால் தங்கள் தரப்பு பேச்சுவார்த்தைக்கு தயார் என ஐநாவுக்கான ஈரான் தூதர் அமீர் சஜீத் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.